வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, மாம்பழ பாயசம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, அதே நேரத்தில் டேஸ்டானதும் கூடங்க. ஆனால் வித்தியாசமான ஒரு பாயசம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்க போகிறோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழன்னு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூணு விசில் விட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ ஒரு மாம்பழத்தை எடுத்துருக்கேங்க. மாம்பழத்தை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அந்த நான் 2 பாகமாக பிரிச்சுருக்கேன். பாதியை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க, மீதி இருக்கட்டும் மேலே கார்னிஷிங்க்கு. ஒரு சுற்றுனாவே போதும், நல்லா அரைப்பட்டுரும். அவ்வளோதாங்க, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அரை லிட்டர் பாலோட நான் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயிட்டோம். அதுக்கிடையில் நம்ம வேக வச்ச சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஒரு கரண்டியால் நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. சூடாக இருக்கும்போதே நல்லா கிளறணும், அப்போ தான் நல்லா குழன்னு ஆகும். மத்து வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பாலும் சாதமும் ஒன்றா சேர்ந்து நல்லா குழன்னு வெந்திருக்குங்க. அப்போ இந்த பாயசத்தோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும், பாஸ்மதி அரிசிங்கிறதுனால. நல்லா கிளறி விட்டுருக்கணுங்க. இப்போது நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட போகிறேன். ஒரு கப்பு பத்தாது, இன்னும் அரை கப்பு சேர்த்து போடுவேன், அதை அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு கப் பாஸ்மதி அரிசி, அரை லிட்டர் பால், 1.5 கப் சர்க்கரைங்க, இதுதான் அளவு. இது சர்க்கரை கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பால் சர்க்கரை சாதம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ பியூரியை உள்ளே சேர்த்துக்கலாம்.
இது கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதிக்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிளற நல்லா கட்டிகள்லாம் கரைஞ்சிரும். என்ன தான் ஃப்ரூட்ஸை வச்சு பாயசம், ஸ்வீட்ஸு, லட்டு அது இதுன்னு செஞ்சாலுமே ஃப்ரூட்டை அப்படியே சாப்பிட்றது தாங்க ரொம்ப நல்லது. அதுதான் எனக்குமே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்க்குறோம். இந்த சூடே போதும் பொரிஞ்சு வர்றதுக்கு. இல்லைன்னா தேங்காவை நீங்கள் பல்லாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மேங்கோ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் ஒன்று சேர்க்கல, ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மேங்கோ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது ஒரு சர்விங் பவுலில் நம்ம பாயசத்தை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்காய் துண்டுகளையும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, மேங்கோ பாயசம் அல்லது மேங்கோ கீர், மேங்கோ ரைஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.